தலைமுறை தொலைக்காட்சியின் ஒளிப்பதிவாளர் மீது சமூக விரோதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஊடக சுதந்திரம் காக்கப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதிய தலைமுறையினுடைய ஊழியர் ஒருவர் தாக்கப்பட்டிருப்பதாக நான் கோவையில் இருந்தபோது செய்தி கேள்விப்பட்டேன். அது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. இதற்குரிய நடவடிக்கையை சம்பந்தப்பட்டவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஊடக சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய அடிப்படையில், கருத்து சுதந்திரத்தை தடுக்கக்கூடிய அடிப்படையில் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட அந்த சங் பரிவார அமைப்புகள் ஒரு தொலைக்காட்சி நிருபரை, கேமராமேனை தாக்கியதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். இத்தகைய வன்முறை செயலில் ஈடுபட்ட இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறையினரின் கண் முன்னாலே இது நடந்ததென்றால் காவல்துறை கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்ததா? அப்படி என்றால் தாக்குதலுக்கு அவர்கள் உடந்தை என்று அர்த்தமா? இது மிக மிக ஒரு ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கிவிடும். இதற்கு எங்களுடைய பலத்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தகைய போக்கு அனுமதிக்கப்படவே கூடாது. இது மிகவும் கவலை அளிக்கிறது. பத்திரிகை மற்றும் ஊடகங்களுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. மேலும் அவர்களோடு யாருக்காவது கருத்து வேறுபாடு இருக்குமே ஆனால் அதை நாகரிகமான முறையிலே ஜனநாயகத்திலே வெளிப்படுத்துவதுதான் சரியாக இருக்கும். தங்களுக்கு மாறான கருத்து என்றால் அதே உறக்கச் சொல்லும் நிகழ்ச்சியில் அவர்களும் பங்கேற்று மறுப்பு சொல்லலாம். ஆதரவாகவும் எதிராகவும் பேசுகிற இருதரப்பை கொண்டுதான் அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி மாற்று கருத்துக்களை சொல்லுவதற்கு அனுமதிக்க முடியாது என்பது ஒரு பாசிச போக்காகும். இந்த நிலையை விரைவில் தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. யாருக்கும் யாரை தாக்குவதற்கு அதிகாரம் கிடையாது. அது யார் செய்தாலும் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த ஊழியரை அடித்து கொண்டிருப்பதை, உபகரணத்தை உடைத்து கொண்டிருப்பதை பார்த்த போலீசார், காவல்துறையினர் மௌனியாக இருந்திருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பது இது ஒரு முதல் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். புதிய தலைமுறை தொலைக்காட்சி அலுவலகத்தின் மீது தாக்குதலை நடத்தியவர்களை காவல்துறை கைது செய்து தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதை போன்ற நிகழ்வுகள் எந்த ஒரு தொலைக்காட்சிக்கும் எதிர்காலத்திலே நடந்துவிடக்கூடாது. அதை உறுதி செய்கின்ற வகையிலே அரசினுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். இந்த மதவாத சக்திகளினுடைய இயல்பு இதுதான் என்பதை நாம் எப்போதும் எதிர்பார்த்து இருக்க வேண்டியிருக்கிறது. இதில் நடந்திருக்கிற இன்னொரு கொடுமை என்ன என்றால், நேற்று இரவிலிருந்து பாதுகாப்புக்காக அங்கு வந்து நின்ற காவல்துறையினர் அடிக்கிற போது அடிக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்களே தவிர அந்த கலவரத்தை, தாக்குதலை தடுக்கவில்லை என்பதை என்ன சொல்வது என்று புரியவில்லை. தங்களிடம் கருத்து பலம் இல்லாதவர்கள் தான் இப்படிப்பட்ட மோசமான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்பதை மெய்ப்பிக்கிற வகையில் இந்த மதவெறி அமைப்புகள் நடந்து கொண்டதை திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக கடுமையாக கண்டிக்கிறோம். அது மட்டுமல்ல, மதவெறியர்கள் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிற இப்படிப்பட்ட கூச்சலும், குழப்பமும், அராஜகமும், தாக்குதல் நடத்துகிற இந்த போக்குக்கு எதிராக அனைத்து ஜனநாயக முற்போக்கு சக்திகளும் இணைந்து போராட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். கருத்து சுதந்திரத்தை நெருக்கக்கூடிய எந்த செயலையும் யாரும் அனுமதிக்க இயலாது. அதுபோன்ற செயலில் ஈடுபடுவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தாற்பயம். அந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஜனநாயகத்தினுடைய 4 தூண்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பத்திரிகை சுதந்திரம் போற்றப்பட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். காவல்துறை கண் எதிரிலே காட்டுத்தரமான அவர்களை அடித்து நொறுக்கிற பெண் என்று கூட பாராமல் அவர்களை அவமானப்படுத்தும் செயலிலே, அசிங்கமான வார்த்தைகளே அவர்கள் கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். இது தமிழகத்தில் ஏற்பட்ட ஒரு செயல் தமிழர்கள் நாம் எல்லோருக்கும் ஒரு தலைகுனிவாக இருக்கிறது.